ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைலில் ட்ராஃபிக் ரைடர் அப்படின்ற கேம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த கேமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரேஸாக நல்லாவே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ராஃபிக் ரைடர் கேம் நிறைய பேர் மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லை. பட் சில பேர் மொபைலில் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகுது. இல்லாட்டி ட்ராஃபிக் ரைடர் கேம் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகினாலும் ஸ்ட்ரக் ஆகிட்டு ஒரு இதாக க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ட்ராஃபிக் ரைடர் கேமில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ட்ராஃபிக் ரைடர் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ட்ராஃபிக் ரைடர் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண அப்புறமா இந்த ட்ராஃபிக் ரைடர் கேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும்னு பாருங்கள், இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுதான்னு. அப்படி அப்டேட் டிஸ்பிளே ஆகுமாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணும்போது இந்த ஆப்பில் ஏதாவது பக்ஸ் இருந்தால் அது சால்வ் ஆகி உங்கள் மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லாமல் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் நீங்கள் ட்ராஃபிக் ரைடர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த ட்ராஃபிக் ரைடர் கேம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனோன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்த நேரத்தில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுங்க. அதுக்கு மேலே உள்ள கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா ட்ராஃபிக் ரைடர் கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இஷ்யூமே இல்லாமல் உங்களால் விளையாட முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட இந்த ட்ராஃபிக் ரைடர் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதோடு உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் ஆப் இந்த மாதிரி ஏதாவது க்ளீனர் ஆப் இருக்கும், இல்லாட்டி டூல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் ஆப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் இந்த ட்ராஃபிக் ரைடர் கேம் விளையாண்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் இந்த கேமில் உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் ட்ராஃபிக் ரைடரை ரொம்பவே ஹாப்பியாக விளையாண்டிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.